அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாதத்தில் இந்த 2025 மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள். ஏன்னா மீனம் ராசிக்காரர்களுடைய அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருங்க. இது ஒரு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா மீனம் ராசியிலே சனி பகவான் இருக்காரு. அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் எந்த நிலைமையில் இருக்காருன்னு பார்த்து தான் அதனுடைய ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது, நன்மைகள் கிடைக்க போகுது. அதன்படி பார்த்தாக்கா 5ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் போய் இருக்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுது. 1, 5, 9, 7, 10 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4, 7, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கேந்திரம் அப்படின்னு சொல்றது. கேந்திரம் திரிகோணம் அப்படின்னு சொல்றது. அந்த கேந்திரத்தை விட இந்த திரிகோணத்துல இருக்கிற கிரகங்கள் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் 5ஆம் இடத்துக்கு போறது, பூர்வ புண்ணியத்துக்கு போறது, அங்க போய் உச்சமாகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை, எதிர்பாராத இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை இதெல்லாம் படிப்படியா அனுபவிச்சு வந்தீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்தது மட்டும் இல்லாம அதனுடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி மேலே பதியுதுங்க. ஸோ ராசி மேல பதியும் போது பார்த்தீங்கன்னா அற்புதம். ஏன்னா நமக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் இருக்குங்க. குடும்பத்திலையும் சரி, வெளி உலக தொடர்புகளையும் சரி, நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்கு, ரெகக்னைஸ் இருக்கு. நம்மளுடைய வேலைகளை அற்புதமா பண்ணலாம், அழகா பண்ணலாம். நம்ம எது இருந்தாலும் ஒருத்தர் நமக்கு பக்கபலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மீனம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இப்ப 7 சனியில வெளியில தான் இருக்கீங்க. ஜென்மச்சனி ஓடிட்டு இருக்குது. அது ஜென்மச்சனி விரயத்துல இருக்கிறாரு. ஸோ விரயங்கள் போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏதாவது செலவு பண்ணியிருப்பீங்க. ஒரு மங்கள நிகழ்ச்சிகளாக இருக்கணும், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல செலவு அப்படிங்கிறது ஒரு நல்ல செலவா ஒரு சிலருக்கெல்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுடைய 2ஆம் இடத்ததிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12, 11, 10, 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்கக்கூடியவர், தனத்தை கொடுக்கக்கூடியவர், நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியங்களை கொடுக்கிற இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல 6ஆம் அதிபதியாகிய சூரியனோட இணைந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இங்க என்னென்ன பிளானட் கன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2, 9, 6. ஸோ 2, 6, 9 அப்படிங்கிறது வருமானம் வருது, தொழில் மூலமாக வருது. அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்குது. தந்தையாரிடமிருந்த நிலம் சம்பந்தமான சில விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுது. செவ்வாய்னா நிலக்காரகன், செவ்வாய் அதே இடத்துல இருக்கிறாரு. வருமானத்தை கொடுக்குறவரும் அவர் தான். எப்படியாவது பேசி தன்னுடைய வார்த்தைகளை போட்டு நல்ல ஒரு அமைப்போடு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலமனை, அதாவது குறிப்பாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி அல்லது சனி தசை, செவ்வாய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செவ்வாய் சம்பந்தப்படும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்துல கண்டிப்பாக நிலம், மனை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல கடமையாவது ஒரு நன்மைகள் பார்த்துடலாம், இந்த நிலத்தை வாங்கிடலாம், வண்டி வாகனத்தை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 3ஆம் இடத்ததிபதி எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12, 12, 10, 9, 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். சரி, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய பிளானட் இல்லை அப்படின்னாலும் 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் நீச்சமா இருக்கிறாரு. ஸ்ட்ரைட்டா உங்க வீட்டை பார்த்துட்டு இருந்தாரு. உங்க வீட்டுல சனி பகவான் இருக்காரு. ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாம் ஒரு முன்ன பின்ன அப்படி ஒரு இழுத்து செய்யறது, ஒரு தடையாகி செய்யறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, 7ஆம் அதிபதி கூடவே வந்திருக்கிறார். 7ஆம் அதிபதி புதன் கூட சுக்கிரன் இருக்காரு. 4ஆம் தேதி வந்துடுறாருங்க. அதே மாதிரி சூரியன் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஐப்பசி மாசம் முடிச்சுட்டு உங்களுக்கு 14ஆம் தேதி இங்க வந்துடுறாரு. இங்க விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு. செவ்வாயோட இணைகிறாரு.
செவ்வாய் சூரியன் கன்ஜெக்ஷன் அது ஒரு விதம். புதன் சுக்கிரன் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் போது அது வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாரு. ஸோ உங்களுடைய அது கம்யூனிகேஷன் தொடர்புல ஏற்படுத்தக்கூடிய பிளானெட்டை பார்த்தீங்கன்னா புதன் தான். நல்லா அழகா பேசுவீங்க, ஆனால் காரியத்தை சாதிக்கிற மாதிரி பேசுவீங்க. அந்த காரியத்தை சாதிக்கிற அமைப்பும் வல்லமை எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த இடத்து மூலமாக 8ஆம் இடத்து மூலமாக திடீர் இடமாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு உடல்நிலை சின்ன சின்ன தொந்தரவு, குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த கால் வலி, முட்டி, பாதம், 2வது ஸ்கின் அலர்ஜி, பல்லு தொந்தரவு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் மீனம் ராசிக்காரர்களுக்கு அல்லது குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் நீங்க சரியா பார்த்துப்பீங்க. ஏன்னா குருவின் பார்வை ராசி மேலேயே விடுதுங்க. அதனால எது வந்தாலும் பார்த்தலாம், ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, அதுல இருந்து மேலக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதால உங்களுக்கு கணக்கச்சிதமா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் கேது பகவான் உட்காந்துட்டாரு, சரிங்களா? ஸோ கேது வந்து பாத்தீங்கன்னா எப்படியே நோய் நொடிகள் வந்தாலும் அது தீர்க்கக்கூடிய நல்ல மருத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. சரிங்க. 7ஆம் அதிபதி 8ல வாழ்க்கை துணையிட்ட கொஞ்சம் கவனம் பேசுங்க, அன்பா பேசுங்க, மகிழ்ச்சியா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. ஆர்கியூமெண்ட் இந்த காலகட்டத்தில் வேணாம். அப்படி இருந்தாலும் சரி போகலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்குவாதத்தை வளர விடாதீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்த்தாச்சு. 9ஆம் இடம் செவ்வாய், அதெல்லாம் உங்களுக்கு தந்தையினுடைய சொத்துக்கள், ஸ்திர சொத்துக்கள், வேலை வாய்ப்பு, வேலையில ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சூப்பரா இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ராசி அதிபதி தான், அவரு 10ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர் அவரு தான். தொழில ஒரு திடீர் மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் தொழில ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், பிசினஸ்ல ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம், இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றலாம், அல்லது அடுத்த பிரான்ச். ஏன்னா எல்லாம் சரி ஓடிட்டு இருக்குது, என்னங்க அப்படி சொல்றீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், வேலையாகட்டும், தொழிலாகட்டும், கண்டிப்பாக அந்த 7 சனி அமைப்புல தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதே சமயம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்தையே பார்த்துறாரு. ஸோ 11ஆம் இடத்தை பார்க்கறாரு. 11ஆம் இடத்து அதிபதி உங்க வீட்டில் இருக்காரு. ஸோ என்ன ஆட்டோமேட்டிக்கா லாபம் வருங்க, நன்மைகள் வருங்க. மனதில் இருந்த ஆசை அபிலாஷைகள் எல்லாம் பரிபூர்ணமா நடக்குங்க. பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க, சரிங்களா? ரொம்ப நேரம் ஆசைப்பட்டேன், அந்த விஷயம் அப்ப நடக்கல, ஆனா இப்ப நடக்குது அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நினைச்சவா இன்னைக்கு நடக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பு சூப்பராகவே இருக்கு. ஏன்னா குருவின் பார்வை. அதே சமயம் 12ல ராகு இருக்கிறாரு. வெளிநாடு 8ஆம் இடமும் சம்மந்தப்படுது. வெளியூர் வெளிநாடு போகணும், அங்க போய் வேலை பார்க்கணும், அங்க போய் படிக்கணும். ஏன்னா படிப்பு சூப்பராக. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் போய் ஆட்சியா உச்சமா இருக்கிறார். படிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும், வேலை தேடும் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும், காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறீங்களா, அதெல்லாம் நீங்க அற்புதமா அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க, நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ராகு கேது இருக்குது, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவை. உங்களுக்கு இடமாற்றங்கள்ல இந்த ராகு நடந்துச்சுன்னா கண்டிப்பா நடக்கும். ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் விஷயத்துக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினா, சரிங்களா? ஓகே, பாய்.